Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS200 நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்னடா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். NS200ல் வந்து அந்த என்ஜின்லேருந்து வர அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இப்போ பேசிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த பைப் மட்டும் இருக்கும், அது வந்து ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, அதுவும் இல்லாமல் சேறு டேரெக்டாக அங்கே அடிக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். இது இப்படியே விட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா சேர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். NSல வந்து எந்த ஒரு என்ஜின் கார்டும் கொடுக்கல, டாமினார் டியூக்கில் கொடுக்குற மாதிரி. அதனால் வந்து அந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சதுன்னா இது ஓட்டையாக இருக்கும் கூட சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான பார்ட். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறையா பேர் வந்து நான் இப்போது மேட் ஃபினிஷ் பெயிண்ட் வாங்கியிருக்கேன், அது அடி அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுதான் ஓகே, உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க பெயிண்ட். நான் கொஞ்சம் ஸ்லோமோ பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, பெயிண்ட்டு பக்கத்தில் என்னடா பாக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து மொபைல் ஹோல்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி மாட்டணும், எப்படி வந்து USB கனெக்ஷன் கொடுக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா 5M ஏரோசாயில் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏதோ குவிக் ஃபார்முலாவில் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள், கார், பைக் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 வந்துச்சு. ஆமாம், நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஓகே அதுலேயும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்குது, கடையிலே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இது 400 ml. பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த பெயிண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த பெயிண்ட்டை வந்து ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு பின்னாடி வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்களும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கண், மூக்கு, வாயில் அந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் படக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்கள் கையில் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லையாமா, சோப் வச்சு ஒரு 2-3 டைம் தொடர்ந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படின்னு போயிடும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் கேட்டு வாங்குங்க, ஹீட்டில் வந்து காயுமா அப்படின்னு. ஏன்னா வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஹீட் ஆகிற ஏரியா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம். வாட்டர் வாஷ் ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிறையா மண் இருக்கும், பெயிண்ட் அடித்தாலும் அப்புறம் அது போயிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்து இந்த பெயிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ். Few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் காட்டுறேன் பாருங்களேன். வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமே எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இதை வந்து நான் அப்படியே விட விரும்பலை. ஏன்னா வந்து இப்போ வந்து வண்டியில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னாலும் அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. நிறையா பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா சேர் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தான் அடிக்கும். அதனால் வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து திரும்ப மண்ணாச்சுன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த பெயிண்ட் வாங்கினேன். அதுவும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது, வெறும் 150 rupees தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, சின்னதாக ஒயிட் கலரில் அந்த பெயிண்ட்டு போன இடமெல்லாம். அதுவும் இல்லாமல் இது இப்படியே விட்டோம்னாலும் ஹோல்ஸ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக ஹோல்ஸ் விழுகும். இப்போ வந்து லைட்டாக ரஸ்ட் இருக்குது. நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இப்போ அடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ நான் வண்டி வாங்கி உங்களுக்கே தெரியும், இன்னும் ஒரு 3 months ஆக போகுது. 3 monthsலேயே இந்த மாதிரி ஆகுது. ஸோ ஓகே, இதை இப்படியே விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது முடிவு பண்ணேன். இப்போ நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அப்படியே எடுத்து சும்மா ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ஸ்ப்ரே எந்த இடத்துல வேணாலும் பட்டு எங்கே வேணாலும் பிடிச்சிக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர் வச்சு இன்சுலேஷன் டேப் வச்சு எந்த இடத்துலலாம் பெயிண்ட் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துலலாம் பெயிண்ட் அடிக்கும்போது தெரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த எல்லாத்துலேயும் கரெக்டாக கவர் பண்ணிட்டு அந்த பாட்டிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அடிங்க. மாஸ்க் இருந்தால் மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த வேக்யூம் வந்து நல்லாவே மூக்கில் ஏறுது. ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வேணான்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் டேப் போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த O2 சென்சார் பக்கத்தில் டேப் ஒட்டியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி அப்படியே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கை வச்சு நல்ல துணியில் வந்து இந்த இடமெல்லாம் கம்ப்ளீட்டாக துடைச்சிருங்க. அப்போ தான் பெயிண்ட் வந்து நிற்கும். பெயிண்ட் அடிச்சுட்டு மினிமம் ஒரு 12 ஹவர்ஸ் ஆச்சு காய விடுங்க. ஏன்னா வந்து அது ஹீட் ஆகிற இடம். என்னடா அந்த பாட்டிலில் குயிக் ஃபார்முலாவில் குயிக்காக ட்ரை ஆகிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்களே, நீ 12 ஹவர்ஸ் காய விட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் வந்து அது சீக்கிரமாக காஞ்சிருது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா என்ஜின் ஹீட் ஆகும்போது கண்டிப்பாக இதில் அவ்வளோ ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டையும் அது தாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் நம்ம அதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. நீங்கள் ட்ரை ஆகாமல் ஓரளவு காஞ்சிருச்சு அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டியோட ஹீட்டுக்கு கண்டிப்பாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மினிமம் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலேயாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க என்ஜின் கவுவில் கழட்டிட்டேன். ஏன்னா வந்து இந்த சைடு அடிக்க முடியல அப்படிங்கிறக்காக லெஃப்ட் சைடு என்ஜின் கவுவில் மட்டும் கழட்டிட்டேன். அது 2 ஸ்க்ரூ தான், ஈஸி தான். கழட்டிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ரைட் சைடு வந்து நான் மேக்ஸிமம் அடிச்சிட்டேன், அதனால் வந்து நான் அதை கழட்டல. லெஃப்ட் சைடு மட்டும் நான் கழட்டிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in next video.